அதிமுகவில் வி.கே. சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் ராமநாதபுரம் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். இன்று நடைபெற்ற ஆலோசனையில் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்தினார்கள்? அவர்கள் கோரிக்கை என்ன? குறிப்பாக திருமதி வி.கே. சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வருகின்றன. தகவல்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்று தினம் 6வது நாளாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தையும் கடந்து இந்த ஆலோசனை கூட்டம் சென்றது. ஏன்னா அந்த தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2வது இடத்துக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவு அந்த தேர்தலில் கிடைத்ததை அடுத்து இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் என்ன என்று கேட்கும்போது நிர்வாகிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பேர் வீதம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல பெரும்பாலான நிர்வாகிகள் சசிகலாவை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பணம் அதிகமாக செலவழித்தார், அதனால வெற்றி அவர் பக்கம் சென்று விட்டதாக சில நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில சசிகலாவை சேர்க்காவிட்டால் அங்கு வெற்றி பெறுவது கடினம் என்று சில நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தோல்விக்கு காரணமான மாவட்ட நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என்று சில நிர்வாகிகளும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. கூடுமான வரைக்கும் தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முன்வந்துதான் செஞ்சாங்க. ஆனாலும் இந்த வாக்கு வங்கி என்பது நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மையினருடைய வாக்கு முழுவதுமாக நமக்கு கிடைக்காதது நம்மளுடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து வருகிறது என்று தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில கடுமையாக உழைக்க வேண்டும், அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று நிர்வாகிகளிடத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.